எப்படி நன்றி சொல்றதே தெரியலன்னு சொல்லி முதலமைச்சரே சொல்றாரு. அதே தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுக்குறாங்க. என்ன நடக்குது? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் கலங்குறேன். அது அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ஒரு கட்சி ஒருத்தர் எதுக்கு தொடங்கினாரு, எதுக்கு அந்த கட்சியை நடத்துறாரு, அந்த கட்சி எதிர்காலத்தில் என்ன செய்ய போகுது, தன்னை நம்பி இருக்கவர்கள் அந்த கட்சி என்ன பிரதிபலனை கொடுக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு கட்டமைப்புக்கு தான் கட்சியை ஆரம்பித்து நான் பார்த்துருக்கேன். எந்த கலைஞர் டிவியை தன்னுடைய டார்ச் லைட்டு மூலம் உடைத்தாரோ அந்த டார்ச் லைட்டே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதில் அவங்க சக்ஸஸ். எங்கள் அப்பன் டிவியை நீ உடைக்கிற, எங்கள் அப்பன் பேர் போகிற டிவியை வச்சு நீ வந்து டார்ச் லைட்டை உடைப்பியா, ஒன்னே இல்லாமல் பண்ணிட்டா? இல்லை, ஒரே ஒரு ராஜ்யசபா. இப்போ நீங்கள் வந்து மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, அதெல்லாம் இருக்கலாம், அது தர்க்க காலம். அன்றைக்கி கூட டேபிள் ஃபேனு, மிக்சி கிரைண்டர்லாம் ஜெயலலிதா கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் தாங்க நிற்கும். அம்மா உணவும் இன்னைக்கு வரையும் ஏன் நிற்குது? இன்னைக்கு டிஎம்கே ஆட்சியிலும் சேர்ந்து எப்படி நிற்குது? அது மிகப்பெரிய ஒரு திட்டம். இடம் இருக்கக்கூடிய அனைத்து சேமிப்பு பணங்களையும் கரண்ட் பில்லும் வீட்டு வரையும் கட்டியே இழந்துட்டான். 167 ரூபா கட்டின கரண்ட் பில் இன்னைக்கு 100 ரூபா கட்டின கரண்ட் பில் 167 ரூபா கட்டணும். 100 ரூபா கட்டின வீட்டு வருது நீங்க 300 ரூபா கட்டணும். 200% ஏறுது. கமர்ஷியல் நீங்க போனா சர்சார்ஜ், பீச் சார்ஜ் சொல்லி தூக்குறான் கரண்ட்டை. மாசம் கணக்கீடு பண்ணி நம்மள 500 யூனிட்டுக்குள்ள ஓட்டவுனா அது ஓட்ட விட மாட்டேன்றான். 45 நாள் 50 நாள் கணக்கீடு பண்ணி நம்ம 500 யூனிட் மேல ஓட விட்டு அதுவும் அதிகமாக லாபம் சம்பாரிச்சு நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாங்கள் மாற்றுவோம் அப்படின்றத ரொம்ப தெளிவான தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்துருக்காரு. வரவேற்கத்தக்கது. டிடிவி தினகரனை நம்பி இருந்ததுனால அவர்களுக்கு நாங்கள் சீட்டு பெற்று தந்து அவர்களை நிற்க வைத்து ஜெயிக்க வைப்பேன். நான் தேர்தலில் போட்டியிடவில்லை. கரெக்டா? இதான தலைவர், இதான் உரிமைன்னு நான் சொன்னது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ஜி. திமுக கூட்டணியில யாருக்கு எவ்வளவு இடங்கள் அப்படின்றது உறுதியாகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை அப்படிங்கிறத தியாகத்தின் உச்சமாக பார்க்கப்படுகிறது. எப்படி நன்றி சொல்றதே தெரியலன்னு சொல்லி முதலமைச்சரே சொல்றாரு. அதே தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுக்குறாங்க. என்ன நடக்குது? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் கலங்குறேன். அது அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ஒரு கட்சி ஒருத்தர் எதுக்கு தொடங்கினாரு, எதுக்கு அந்த கட்சியை நடத்துறாரு, அந்த கட்சி எதிர்காலத்துல என்ன செய்ய போகுது, தன்னை நம்பி இருக்கவர்கள் அந்த கட்சி என்ன பிரதிபலனை கொடுக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு கட்டமைப்புக்கு தான் கட்சியை ஆரம்பிச்சு நான் பார்த்துருக்கேன். இப்ப கமலஹாசன் சொன்னோன்னா எனக்கு ஸ்நேகனுடைய காமெடி தான் பயங்கர ஞாபகம் வருது. விரும்பாக்கத்தில் நான் போட்டியிடத்து கூடாதுன்னு 10 கோடி என்னை விலை பேசினார்கள் அப்படின்னு ஒரு பெரிய இடையில வந்துச்சு. பாத்தீங்களா? ஸ்நேகர் குந்தர். ஏன்னா வந்து மக்கள் நீதி மையத்துல 2 சீட்டு கொடுத்தா அதுல வந்து ஸ்நேகனுக்கு 1 சீட்டு கொடுக்கணும்னு முடியல வச்சிருக்காரு போல கமல். அது எனக்கு தெரியல. ஏன்னா 2 சீட்டு கொடுத்தா மேபி. ஏன் அப்படி சொல்றேன்னா அங்க இருக்கிறதே 2 பேர் தான். ஓட்டப்பந்தயத்துல வந்து நான் தான்மா செகண்டா வந்தேன். அப்படியா? சூப்பர்பா சூப்பர்பா சூப்பர். எத்தனை பேர் பந்தயத்துல ஓடினாங்க? நாங்க 2 பேர் தான் ஓடணும். அந்த கதை தான் அது. இருக்கிறதே 2 பேர் தான், முரளி அப்பாஸ் இவர். மற்ற எல்லாம் மக்கள் நீதி மையத்துக்கு பிச்சுட்டு ஓட்டானுங்க. இப்ப டார்ச் லைட்ல போட்டியிட முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்க வந்து வெளியில வரோம். நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம். அவர் எனக்கு நன்றி சொல்ல வராரு. நன்றி வேணாம் தலைவரே, இது என் கடமை தலைவரே. என்னையா நடக்குது நாட்டுல? அவர் நன்றி சொல்றாராம் முதல்வர். நன்றி வேணாம், நீங்க நன்றி சொல்லக்கூடாது, இது என் கடமை. இது இந்த டார்ச் லைட்ல தான் நாங்க போராடுவோம், போட்டியிடுவோம். இது டார்ச் லைட்ல போட்டிடுறதுக்கான எங்களுக்கு சீட்டுகளை நீங்க ஒதுக்கணும். இது நீங்க நன்றி சொன்னாலும் சரி, உங்க கடமையும் சொன்னாலும் இது எங்க உரிமை. அவன் தான் தலைவன், அவன் தான் தலைவன். அது உரிமைன்னு சொல்றான் பாருங்க, அவன் தான் தலைவன். அவனை தான், அந்த மாதிரி தலைவரை தான் மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருப்பாங்க. தன்னை நம்பி வந்தவர்கள் எல்லாரையும் எட்டி உதைத்து விட்டு அழகா ராஜ்யசபா வாங்கிட்டு ஜம்முன்னு போய் உட்காந்துட்டு சரி போ. இப்ப டிடிவி என்ன சொன்னாரு? 2-3 விஷயங்கள் நான் மேற்கோள் காட்ட விரும்புறேன். டிடிவி என்ன சொன்னாரு? என்னை நம்பி பயணித்தவர்கள் நிறைய பேர் என் கூட வந்துட்டாங்க. பெரிய பெரிய ஆஃபர்லாம் வரப்போ அவங்க போகல, அதனால நான் போட்டியிடல. என்னை நம்பி பயணித்தவர்கள், நீ காரைக்குடில தேர்முகி பாண்டியனுக்கு தரன்றாரு, சைதாப்பேட்டில் செந்தமிழன் தரன்றாரு. இவங்கெல்லாம் வந்து நல்லதோ கெட்டதோ அந்த கட்சி நடக்குது, நல்ல கட்சி கெட்ட கட்சி, அது வந்து மக்கள் அபிமானம் பெற்றுன்னு கதைக்குள்ளலாம் வரல. டிடிவி தினகரனை நம்பி இருந்ததுனால அவர்களுக்கு நாங்கள் சீட்டு பெற்று தந்து அவர்களை நிற்க வைத்து ஜெயிக்க வைப்பேன். நான் தேர்தலில் போட்டியிடவில்லை. கரெக்டா? இதான தலைவர், இதான் உரிமைன்னு நான் சொன்னது. சரத்குமார் நல்லதா கட்டது பாஜக இருந்தாரு. டக்குன்னு சொல்றாரு, என்ன நம்பி வந்தவங்களுக்கு என்னால எந்த ஆனரும் பண்ண முடியல.
ஏன்னா எனக்கே அவனுங்க ஆனர் பண்ண மாட்டேன்றானுங்க. அதனால நான் வந்து லெட்டர் கொடுத்துருக்கேன். என்ன ஆதரவாரெல்லாம் கூப்பிட்டு பேசுறேன். இல்லை சார் உங்களுக்கு நல்ல விஷயம் நாங்கள் பண்ணி தரோம் பிஜேபியில் நாங்கள் சொல்றோம். இல்லை சார் என்னை நம்பி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, என்னை நம்பி நான் 30 வருஷம் பிரயாணம் பண்ணவங்களுக்கான நல்ல இடத்தை நான் கொடுக்கணும், அதுக்காக நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து லெட்டர் கொடுத்தா பிறகு அதான் உரிமை. அவன் தான் தலைவன். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஒரு பிஜேபியில கட்சியை இணைச்சிட்டாரு சரத்குமார். இருந்தாலும் பிஜேபியில இருந்து வெளியில போய் பேசி ஒரு லெட்டர் ஒரு கூட்டத்தை நடத்துறாரு. கூட்டம் நடத்தி லெட்டர் கொடுக்குறாரு. நான் எங்களுடைய மாநிலத்தில் நயனாட்டில் லெட்டர் கொடுக்குறாரு. உரிமையை கேட்கிறாரு. நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க அந்த ப்ராமிஸை எனக்கு கொடுங்க. நான் மட்டும் இல்லை, எனக்கு கீழே இருக்கவங்களுக்கு நான் அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணேன். ஏன்னா என்ன நம்பி இருக்கிறான். 10 பேர் நம்பி இருக்கிறான்னா அவனை 2 எம்எல்ஏ கணவர் வந்திருப்பான், ஒருத்தர் எம்பி கணவர். மக்கள் நீதி மையத்தில் அப்படி யாரும் இல்லையோ? மக்கள் நீதி மையத்தில் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு கமலஹாசன், நிறுவன தலைவர், அதனுடைய செயலாளர் திரு கமலஹாசன், அது பொருளாளர் திரு கமலஹாசன், அந்த கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைத்துமே கமலஹாசன், அந்த கட்சியில உறுப்பினர்கள் யாருன்னா கமலஹாசன். இதான் மக்கள் நீதி மையம். அதுக்கு சீட் எதுக்கு? இதுதான் மக்கள் நீதி மையம். அதுல வந்து ஒரு அறிவார்ந்த சிந்தனையோட ஒரு செயலாளர் இருந்தாருன்னா, இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இப்ப கமல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செயலாளர் இருந்தாருன்னா சொக்கா பூச்சி கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பா. கமல் இல்லன்னா 10 ரூமுக்குள்ளே சண்டை நடக்கணும்ல, சொக்கா பூச்சினே கேட்கணும். கமல் சார் நீங்க ஜம்முன்னு ராஜ்யசபா இல்ல, நீங்க ஜம்முன்னு சேஃப் ஜோனா 6 வருஷத்துக்கு அரசியல் நிலைச்சிருந்து ராஜ்யசபா வாங்கி போட்டீங்க. நாங்க உங்களுக்காக நாடாளுமன்ற எலெக்ஷன்ல போட்டி விட்டோம், சட்டமன்ற எலெக்ஷன்ல போட்டி விட்டோம், ஊரக உள்ளாட்சி எலெக்ஷன்ல போட்டி விட்டோம். என்னென்ன வேலையை நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு போஸ்டர் அடிக்கிறோம், பெப்பர் அடிக்கிறோம். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க உங்களை தலைவரா ஏத்துட்டு இருக்கோமே. எனக்கான இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க விட்டு கொடுத்தா அடுத்து எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? அவன் 5 வருஷம் காத்திருக்கணும். அதுக்குள்ள தொகுதி மாதிரி அது வேற. அது கமலஹாசனே கட்சியில இருப்பாரு, அது வேற. அப்ப என்ன பண்ணணும்? அந்த செயலாளர் சொக்காவை பிடிக்கணும், பொருளாளர் சொக்காவை பிடிக்கணும், துணைத் தலைவரோ அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் சொக்கா கமல் சொக்காவை பிடிக்கணும். ஏன் யாருமே பிடிக்கல? யாரும் இல்ல. அதனால நான் சொன்னேன், அது தலைவர் கமல், செயலாளரும் கமல், பொருளாளரும் கமல், உறுப்பினரும் கமல். ஒரு பார்வை நான் வைக்கிறேன் சார். மக்கள் நீதி மையத்தை திமுகவோடு இணைச்சிட்டதாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இப்ப என்னன்னா 2026 அடுத்த எலெக்ஷன் 2029 அல்லது 2031 சட்டசபை எலெக்ஷனோ இவர் திரும்ப போட்டிடுறாரு அப்படின்னா கட்சி மீண்டெழுந்து மறுபடியும் வெகுண்டெழுந்து வந்துருமா? இடங்கள் கிடைச்சிருமா? அப்ப எப்படி நீங்க போட்டியிட போறீங்க? மக்கள் நீதி மையம் திமுகவுடன் இணைக்கவில்லை நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது வந்து நிர்வாக ரீதியா இணைக்கல. ஆனா ஆல்ரெடி அது நினைஞ்சிச்சு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? உதயசூரியன் சின்னத்துல எங்களை நிக்க வைக்க சொல்றாங்க, அதனாலதான் நாங்க முரண்பாடுன்னு சொல்றோம். அதான் காமெடியின் உச்சம். ஏன் அப்படின்னா இவங்க போன வாட்டி 10 சீட் வந்து டார்ச் லைட் நின்று ஜெயிச்ச மாதிரியும், எம்பி சீட்ல 10 சீட் நின்று எம்பி ஜெயிச்ச, இங்க டார்ச் லைட்டே இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாதுங்க அவங்களுக்கு. இப்ப பானை சின்னத்துல அதை ஜெயிக்கிறதுக்கு உதயசூரி நாட்கள் தானே அது வேற. இப்ப பானை சின்னத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நல்லதோ கெட்டதோ எனக்கு பானை சின்னை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கீகாரப்பட்ட கட்சி, வெற்றி பெற்ற கட்சி, நல்லதோ கெட்டதோ அந்த கட்சி வளர்ச்சி அடைஞ்சுக்கு நம்ம சொல்றோம். ஏன்னா 6 சீட்ல இருந்து 8 சீட் அவங்களுக்கு பெனிஃபிட் தான். ஒரு சீட் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அவங்க பெனிஃபிட். கம்யூனிஸ்ட் மாதிரி அவங்க வீழ்ந்து போடல. 6 சீட்ல இருந்து 5 சீட் வந்து கம்யூனிஸ்ட் வீழ்ந்துட்டாங்க. அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில 2 கட்சிகள் வளர்ந்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து கட்சி ரீதியா வளர்ந்திருக்கா, நிர்வாக ரீதியா வளர்ந்திருக்கான்னு சொல்ல மாட்டேன். திமுகவில் இருந்து தன்னை வளர்த்து கொண்டது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 25ல இருந்து 28 வாங்கிட்டாங்களா காங்கிரஸ், 6ல இருந்து 8 வாங்கிட்டாங்களா, அப்ப அவங்க வளர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப 5ல இருந்து 6ல இருந்து 5 வந்துட்டாங்களா 2 கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி 3ல இருந்து 2 வந்துட்டாங்களா, முஸ்லீம் லீக் 3ல இருந்து 2 வந்துட்டாங்களா, கொங்கு ஈஸ்வரன் மட்டும் 2 இருக்காரு. அது வேல்முருகன் போனனால அது கிடைச்சிச்சு. அப்ப மக்கள் நீதி மையத்துல எந்த தொண்டர்கள் இல்லை அப்படின்றது இந்த அவருடைய உடன்படிக்கையின் மூலம் தெளிவா தெரியுதா இல்லையா? தொண்டர்களுக்கு யாருன்னா குரல் கொடுக்குறாங்களா? யாருன்னா உண்ணாவிரதம் இருக்கிறாங்களா? யாருன்னா போராட்டம் பண்றாங்களா? அவர் போய் ஆமா சாம்கோ ஹோட்டல் பக்கத்துல, மக்கள் நீதி மையத்தினுடைய ஆபீஸ் சாம்கோ ஹோட்டல் பக்கத்துல தேனாம்பேட்டில் இருக்கு. யாருன்னா வெளியே நின்று போராடுறாங்களா? இல்ல. ஸ்நேகன் எதனா குரல் கொடுத்தாரா? இல்ல. முரளி அப்பாஸ் எதனா குரல் கொடுத்தாரா? இல்ல. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நம்ம அந்த படிக்காத விருப்பத்துல விவேக் சொன்னதுதான். இதனால வரையும் கமல் உங்களுக்கு என்ன செஞ்சாரு? ஒண்ணுமே செய்யல. இனிமேல் என்ன செய்ய போறாரு? ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. அப்ப இருக்கிறது எல்லாரும் போன பிறகு அவர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசுறப்ப எனக்கு 4 சீட்டுங்க கொடுங்கன்னு கேட்கிறப்ப அந்த குழு என்ன சொல்லும்? டிஆர் பாலு தலைமையில 4 சீட் உங்களுக்கு கொடுக்குறோம், 4 பேரை நீங்க கொண்டு வந்து உட்கார வைங்கன்னு சொல்லும். 4 பேருக்கு அவர் எங்க போவாரு? எங்க போற இருக்கு யாரு இருக்கா? இதுதான் சொல்வாரு கமல். எனக்கு யாரு இருக்கா? 4 பேருக்கு அதை நீங்களே கொடுத்துருங்க, அதை நீங்களே அதுதான் சொல்றேங்க. 4 பேரை கொடுங்க. நான் கேட்டா எனக்கு இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. கேட்டாலும் பட்டுன்னு அவருக்கு 4 பேர் நம்ம எங்க போறது? நம்ம வந்து தசவதார கபல் மாதிரி படத்துல வேணா 9 பேர் நடிக்கலாம். நடந்திருக்குங்க.
ஏங்க நீங்க கேக்குறீங்களா? குடுக்கறது குடுக்கல, அப்புறம் வேட்பாளர் பேரை சொல்லுங்க. டிஆர் பாலு, RS பாலுல நீங்க சாதாரண ஆள் நினைக்கிற நக்கல் நையாண்டில பேர் பெற்றவர்கள் துரைமுருகன் எல்லாம் அப்படி போற போல தட்டி விட்டு போவார். துரைமுருகன் எல்லாம் அப்படி உனக்கு 1000 உங்க ஆத்தாளுக்கு 1000 அப்படி அடிச்சு விட்டு போவார். அந்த மாதிரி கேரக்டர் அவங்களாம். படந்தனி போட்ட கோட்டைங்க. தலைவர 4 சீட் நாங்க தரோம், உதயசூரில் டார்ச் லைட்டே தரோம். நீங்க இப்பதான் சொல்றீங்க திடீர்னு வெளிச்சத்து வருதுன்றீங்க, தரோம். ஆனா வந்து நீங்க காட்டுங்க 4 பேர். 4 பேர் எங்க போவார் அவரு? தேவர் மோகன்ல சிவாஜி வாசனத்தை பேசிட்டு வந்துட்டவனதான். இது வந்து ரொம்ப நன்றி சொல்றேன். நன்றி இல்லைங்க, என் கடமையை தான் நான் செஞ்சேன். படத்துல வர டைலாகே இதுல யூஸ் பண்ணிருக்காரு. எல்லாம் போய் ஒருத்தர் உதவி செஞ்சோன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க ரொம்ப உதவி செஞ்சீங்க. நான் உதவி செய்யலைங்க, என் கடமையை தாங்க நான் செஞ்சேன். அதை தான் இப்ப கமலும் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஒரு டிசிஷன் மூலம் 2 விஷயம் திமுக சாதித்திருக்கு. ஒன்னது, எந்த கலைஞர் டிவியை தன்னுடைய டார்ச் லைட் மூலம் உடைத்தாரோ அந்த டார்ச் லைட்டே இல்லாம பண்ணிட்டாங்க. அதுல அவங்க சக்சஸ். எங்க அப்பன் டிவியை நீ உடைக்கிற, எங்க அப்பன் பேர் போற டிவியை வச்சு நீ வந்து டார்ச் லைட் உடைப்பியா? ஒன்னே இல்லாம பண்ணிட்டா இல்ல ஒரே ஒரு ராஜ்யசபா. அது ராஜ்யசபா டிஎம்கே ஓட்டு போட்டு போனது. கொரோனா அவர் அங்கதான் சைன் பண்ணி ஆகணும். உதயசூரன் தான் போயிருக்காரு அவரு. அங்க கொரோனா என்ன கட்டளை இட்டாலும் இவர் இங்க வந்து திமுக சார்பா தான் வந்து வாக்களிச்சு ஆகணும். பிடிக்கல பண்ணி ஆகணும். ஆமா. கமல் இனியே இந்த டிசிஷன் எடுத்திருப்பாருன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா, இப்ப ஸ்நேகனோ முரளி அப்பாஸோ இன்னும் 4-5 பேர்ல ஒரு 2 பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டாருன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்களும் உதயசூர்ல நின்றுட்டானுங்க. உதயசூர் நின்று ஜெயிச்சவன திமுக சொரிஞ்சு சும்மா இருக்குமா? சொரிய ஆரம்பிச்சிடும். அங்க கமலுக்கு ஒண்ணுமே இல்லை, டமி பீஸுங்க அங்கேயே இருக்கீங்க, இங்கே வந்துருங்க உதயசூர். நாங்கள் எங்களுக்கு இணைந்து 2 பேரையும் கட்சியில் இணைத்து தாய் கெடுத்தோம் நாங்க இணைச்சோன்னா இருக்கிற 2 பேரையும் லவுடின்னு போயிட்டானா இவங்களை அப்படியே வச்சுப்போம். உனக்கு வந்து நான் சேர்மன் வாங்கி தரேன், உனக்கு வந்து தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியில ஒரு போஸ்டிங் வாங்கி தரேன், உனக்கு வந்து சிறுபான்மையர் ஆணையத்துடைய தலைவர் அவனை போட சொல்றேன், ஸ்நேகன் அவர்களுக்கு ஒன்று பெரிய போஸ்டிங் வாங்கி தரேன் நான் பேசியிருக்கேன், இல்லை ஒன்று மேயர் ஆக்குறேன்னு எதையோ சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கமலுக்கு வந்து தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேல் நம்பிக்கை இல்லை. அதனாலதான் அவர் வெளியில வர்றார். ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் ஒருத்தர் நின்று வென்றெடுத்தால் அடுத்த முறை அவன் எங்க போவான்? ஆட்டோமேட்டிக்கா திமுக போயிடுவான். ஏற்கனவே நம்ம யாருமே எல்லாம் பேச்சு துணைக்கு 4-5 பேரை வச்சிட்டு இருக்கோம். இவனுங்களையும் இவங்க எடுத்துட்டு போனா அது செட் ஆகாது. அதுதான் நோக்கம். தவிர மக்கள் நீதி மையத்தினுடைய நிறுவன தலைவர் கமலஹாசன் தான் தலைவர், அவர் தான் செயலாளர், அவர் தான் பொருளாளர், அவர் தான் செயற்குழு உறுப்பினர், அவர் தான் அதனுடைய உறுப்பினர், வேற யாருமே கிடையாது. நாங்க போய் ஆம் ஆத்மி கட்சி வசீகரன் போனா கூட 4 பேர் போறான் கூட, எதை தொகுதி பங்கிட்டு பேசாத. என்னங்க உங்க கூட யாரு இல்ல தலைவர்? நான் ஒன்மன் ஷோ தலைவர், தசாவதார கமல் தலைவர். என்ன பாருங்க, 10 தலைவர் ராவணன் 9 பேர் இருப்பாங்க. 10 தலைவர் ராவணன் அப்புறம் 9 பேர் எம்பேர் இருக்காங்க. தசாவதாரம் போட்டவன் சும்மா என்ன பின்னாடி அவன் வரல நானே பேசுறேன் பதில் சொல்லுங்க. அதெல்லாம் விடுங்க. நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். அந்த பதில புரிஞ்சுட்டு உங்களால கேள்வி கேட்க முடியுமா? சத்தியமா முடியாது. போயிட்டு வாங்க. கரெக்டா அப்படிதான் சொல்லுவாங்க. அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியா இருக்கு. அதுல வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது அப்படியே இம்பாக்ட் திமுகவினுடைய கூடாரங்களை ஒழிக்குது. LED டிவி கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை அது மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கக்கூடிய விதம் இல்ல. இப்ப வந்து அதிமுக வந்து இந்த வெயில் காலத்துல இப்போதைக்கு மக்களுக்கு என்ன தேவைன்றதை கரெக்டா கணிச்சு அவங்க ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. இப்ப மக்கள் வந்து கரெக்டா அனல் வறுக்கிற சூடு படுக்கிற வெயில் காலத்துல தான் ஏப்ரல் 2 தான் 23 தான் தேர்தல் ஆரம்பிக்குது. 23 தானே, 23 தான் தேர்தல் ஆரம்பிக்குது. ஏப்ரல் மே இங்க எப்படி வெயில் கொளுத்துன்னு உங்களுக்கே தெரியும். என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்ததுன்னா இது நடைமுறை சாத்தியமா வந்தா LED டிவி திமுக கொடுக்கவே கொடுக்காது. திமுக என்ன பண்ணுவான்? எல்லாருக்கும் ஏசி. அதுவே வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன் பாருங்க, என்னோட கணிப்பு கரெக்டா இருந்தா LED டிவி வாக்குறுதியை தூக்கி விட்டுட்டு ஏசியை கொண்டு தான் வைப்பாங்க. இது வந்து ஃப்ரிட்ஜ்னா அங்க ஏசி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே கலைஞர் டிவின்னு ஏற்கனவே கொடுத்துட்டு சும்மா இருக்கவன எல்லாருக்கும் கேபிள் டிவி மூலம் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு நீங்க பெரிய வருமானத்தை சுபங்களை கேபிள் சன் குடும்பம் வந்து சம்பாரிச்சுருக்கானுங்க. அதனாலதான் டிவியை கொடுத்தாரு கலைஞர். அந்த கான்செப்டை கொண்டு வந்தது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தூர்தர்ஷன் மட்டும் பார்த்துருந்தானுங்க. இன்னும் நீங்க தூர்தர்ஷன் மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. கேபிள் வேணுமே தலைவரே, எங்கள்கிட்ட டிவி இல்லை தலைவரே, பஞ்சாயத்து போர்டில் தான் தலைவரை டிவி போய் பார்ப்போம், ஒளியும் தான் பார்ப்போம். நாங்க சண்டே ஆனா பஞ்சாயத்து போர்டில் ஒரு டிவியை திறப்பானுங்க, அது படம் பார்ப்போம். உங்க வீட்டுக்கே டிவியை கொடுத்துட்டா கேபிள் டிவி 150 ரூபா தான், நான் கட்டிக்கிறேன் தலைவர். அப்ப எல்லாருக்கும் கலைஞர் டிவி 2500 ரூபா 3000 செலவுல போட்டு எல்லாரும் கலைஞர் டிவி கொடுத்தது வந்து இலவசமா டிவியை கொடுத்து மாசானா சந்தா மூலம் உங்கள்ட்ட வருமானத்தை தனிநபரா இருக்கக்கூடிய கலாநிதிமானும் தயாநிதிமானும் சம்பாதிச்சாங்க. அதுதான் கான்செப்ட். அதனால டிவி கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு நடக்க வாய்ப்பு இல்லை. நீ வந்து ஃப்ரிட்ஜ் தரேன்ட்டல, அதே வேலைக்கு நான் ஒரு ஏசியை தரேன், சைனால இருந்து இறக்குமதி பண்ணி தரேன் அப்படின்ற கான்செப்ட் தான் சொல்லுவாங்க. ஆனால் திமுக கொடுத்த 525 வாக்குறுதிகளில் 10% கூட இன்றைய வரை நிறைவேற்றவில்லை.
இன்றைக்கும் எடப்பாடி அவர்களை கொடுத்த வாக்குறுதி எனக்கு பிடித்தமானது. நாங்கள் மறுபடியும் மீனை கொடுக்க மாட்டோம், மீன் பிடிக்க கற்று தருவோம். ஆடு மாடுகள் கொடுப்பதற்கான அந்த வேலையை தொடங்கிட்டோம், பசுங்கன்றுகள் கொடுக்கறதுக்கான வேலையை தொடங்கிட்டோம். நாட்டுக்கோழிக்கு 20 ஒரு இடத்துக்கு கொடுத்துருப்போம். 20 ஒரு குடும்பத்துக்கு 20 நாட்டுக்கோழி கொடுத்து வருமானத்தை பெருக்கிக்கலாம். அந்த கோழிகள் அடைக்க கூண்டுகளை இலவசமா தரப்போறோம். அந்த வெயில் காலத்துல மிருகங்களோ இல்ல கோழிகளோ இல்ல பறவைகளோ இல்ல ஆடோ மாடோ நோய்வாய்ப்பட்டிருந்தா அதற்கான செலவினங்களுக்கான உயர்தர மருத்துவ சிகிச்சைக்கானதை இலவசமா தரோம். மாட்டு தீவனத்தை இலவசமா தரோம். 5 மெடிக்கல் காலேஜ், வெட்டரி மெடிக்கல் காலேஜ் நாங்களே திறந்திருக்கோம். ஃபியூச்சர்ல நிறைய திறக்க போறோம்ன்றது இது தொலைநோக்கு திட்டம். ஒரு மனிதனுக்கு மீனை கொடுக்காமல் மீன் கொடுக்க கற்றுத்தருவதுதான் ஏடிஎம்கேவுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோ நான் பாக்குறேன். இவர்கள் எல்லாம் இலவசம் 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 சொல்லி அடிச்சு விட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப 10,000 ரூபாய் எதுக்கு அவர் கூட சொன்னாரு அப்படின்னா, இன்னைக்கு வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து சேமிப்பு பணங்களையும் கரண்ட் பில்லும் வீட்டு வரியும் கட்டியே இழந்துட்டான் மக்கள். 167 ரூபா கட்டின கரண்ட் பில் இன்னைக்கு 100 ரூபா கட்டின கரண்ட் பில் 167 ரூபா கட்டணும். 100 ரூபா கட்டின வீட்டு வருது நீங்க 300 ரூபா கட்டணும். 200% ஏறுது. கமர்ஷியல் நீங்க போனா சர்சார்ஜ், பீச் சார்ஜ் சொல்லி தூக்குறான் கரண்ட்டை. மாசம் கணக்கீடு பண்ணி நம்மள 500 யூனிட்டுக்குள்ள ஓட்டவுனா அது ஓட்ட விட மாட்டேன்றான். 45 நாள் 50 நாள் கணக்கீடு பண்ணி நம்ம 500 யூனிட் மேல ஓட விட்டு இன்னும் அதிகமா லாபம் சம்பாரிச்சு நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாங்கள் மாற்றுவோம் அப்படின்றத ரொம்ப தெளிவான தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்திருக்காரு. வரவேற்கத்தக்கது. திமுக வந்து என்ன தேர்தல் மேனிஃபெஸ்டோ கொடுத்தாலும் மக்கள் அதை நிராகரிச்சிருவாங்க. ஏன்னா போன வாட்டி இவங்களுக்கு சொன்ன பொய்யான வாக்குறுதி தான் நம்ம மேடைக்கு மேடை சொல்றோம். கேஸுக்கு 100 ரூபா மானியம் என்னாச்சு, கல்வி கடன் என்னாச்சு, நம்ம கூட்டுறவு சங்க கடன் என்னாச்சு. அதிமுக வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, அதை விட பெட்டரா திமுக கொடுக்கணும். திமுக ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. இப்ப அதிமுகவோட பெட்டரா வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னா இப்ப நீ எல்லாம் வாயில சொல்லுவ செய்ய மாட்டேன்ற நம்பிக்கை இதுக்கு என்ன பண்றது அப்படின்ற அதாங்க சொல்றேன். இப்ப வந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகளை அனைத்தையும் மக்கள் நல பணியா நிறைவேற்றல. ஆனா அஇஅதிமுக கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்த மாதிரி நிறைவேற்றினாங்க. என்னென்ன நிறைவேற்றினாங்க? ஆடு மாடு கொடுக்கறது ஒண்ணு. நேரடியா பெனிஃபிஷரி. நீங்க ஒரு வீட்டுல நீங்க 2 வீலர் வாங்கணும்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பணம் வேணும். இல்ல 25,000 ரூபாய் மானியம் 5 லட்சம் பேர் கொடுத்தாங்க. ஒரு வீட்டுல கல்யாணம்ன்றது ரொம்ப முக்கியம். கல்யாணம்ன்றது முக்கியம். அதன் மூலியமா வருமானம் வரும் தலைவர. கல்யாணம்ன்றது முக்கியம் தலைவர. ஒரு வீட்டுல ரொம்ப முக்கியம் கல்யாணம். வாழ்க்கையே அதுக்குதான். ஆமா, அந்த கல்யாணத்துக்கு ஒரு பவுன் தங்கம், தாலிக்கு தங்கம் இல்லாமலாம் எவ்வளவு கல்யாணம் இருக்கு. மஞ்சள் கயிறு வச்சு கட்ட முடியாதுங்க, நாங்க பணம் சேர்த்துட்டு இருக்கோங்க, சேர்த்தோம். பொட்டு தங்கம் வச்சு நாங்க வந்து மஞ்சள் கயிறு கட்டி கூட அதெல்லாம் வந்து ஜெயலலிதா அறிஞ்சுதான் தாலிக்கு தங்கன்ற கான்செப்ட் மிகப்பெரிய பலம். இன்னைக்கு 1.25 லட்சங்க இன்னைக்கு ஒரு பவுனு. இவங்க எவ்வளவு தரானுங்க? 1000 ரூபா, 36,000 தானே தராங்க. 1000 ரூபா தானே இது படிக்கிற பசங்களுக்கு. இப்ப +2 முடிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கவர்மெண்ட் காலேஜ் போனா உனக்கு 1000 ரூபா 36,000 தான் கிடைக்கிறாங்க. அது எவ்வளவு? 1.25 லட்சத்துக்கு 1.5 லட்சம் ரூபா. பிளஸ் ஒரு வாழ்வியல் தரமே அவங்களுக்கு மாறுது, அவங்க லைஃபே மாறுது. இந்த மாதிரி பெனிஃபிஷரி வந்து ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, ஏற்கனவே பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆடு மாடு ரிஃப்ளெக்ட் ஆகும், இது பெனிஃபிட் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நீங்க வந்து மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, அதெல்லாம் இருக்கலாம். அது தர்க்க காலம். அன்னைக்கு கூட டேபிள் ஃபேன், மிக்சி, கிரைண்டர்லாம் ஜெயலலிதா கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் தாங்க நிற்கும். அம்மா உணவு இன்னைக்கு வரையும் ஏன் நிக்குது? இன்னைக்கு டிஎம்கே ஆட்சியிலும் சேர்ந்து எப்படி நிக்குது? அது மிகப்பெரிய ஒரு திட்டம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு யாரும் போய் வெளியில போயிட்டு அம்மா எனக்கு பசிக்குது சோறு கொடுங்கன்னு யாரும் கேட்கறது இல்ல, காசு கொடுங்கன்னு கேட்கறாங்க. எனக்கு வந்து சோறு கொடுங்கன்னு கேட்கறது. ஏன்னா நீ உங்ககிட்ட 5 ரூபா இருந்தாலும் உனக்கு தரமான உணவு அம்மா உணவத்துல கிடக்குது. பெரிய ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டோம். ஒரு பிச்சைக்காரன் ஒரு 5 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துட்டு போய் கௌரவமா தன்னை ஒரு முதலாளியா காட்டிட்டு போய் அவன் சாப்பிடலாம். அந்த இடத்துல அவன் கன்சியூமர். அம்மா உணவகத்துல ஒரு பிச்சைக்காரன் போய் 5 ரூபாய் பணம் கொடுத்து டோக்கன் வாங்கி ஒரு தயிர் சாதம் வாங்கினா அவன் பிச்சைக்காரன் இல்ல, அது உள்ள அவன் ஒரு கன்சியூமர். அவனுக்கு வேண்டிய மரியாதை அங்க ஆளுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவன் பணம் கொடுத்து உண்ட பொருளா வாங்குறான். இந்த சுய கௌரவத்தை பிச்சைக்காரர் ஏற்படுத்தி கொடுத்தது அம்மா உணவகம். இது நிறைய பேருக்கு இங்க சொல்ல தெரியாது. அதே மாதிரி தொட்டில் குழந்தை திட்டத்தை நீங்க தூக்கிட்டீங்க. இன்னைக்கு அது தேவையில்லை. இன்னைக்கு மக்களுக்கு அவேர்னஸ். இன்னைக்கு குழந்தை பிறகுதே சாதனை ஆயிடுச்சு. அந்த காலத்துல பெண் குழந்தை பொண்ணா வந்து கொல்றதுன்னு ஒண்ணு வச்சிருந்தானுங்க. இன்னைக்கு ஒரு தம்பதிக்கும் குழந்தை பிறகுறதே சாதனை. ஐயோ பெண்ணும் ஆனும் முதல்ல குழந்தைய கூடிய என்னால முடியல, என் பொண்டாட்டி ஜெயிலே அழுதுனுக்குறாங்க, எங்க அம்மா அழுதுனுக்குறாங்க, ஊர் சொல் தாங்க முடியல, ஏதோ ஒரு குழந்தைய கொடுங்க. உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனா கூட மாசம் பணம் கொடுத்துறேன், டெஸ்ட் பேபியோ நீ உயிரணுக்களை வச்சோ இல்ல எதையோ பண்ணி எங்களுக்கு குழந்தைய கொடுங்கன்ற அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்துருச்சு. அந்த தொழில் குழந்தை இப்ப தேவையில்லை. அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவை திமுக வெளியிட்ட அடுத்த நிமிஷமே நீங்கள் எதை செய்யவில்லைன்னு அவங்க பட்டியலிட்டு போட்டானா உங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோ காலி ஆயிடும். மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.